Alpha Grace AG Church presents Living Word Jesus, ஜீவ வார்த்தை இயேசு. எல்லா நல்ல கரங்களை வைத்து நீர் கொடுக்கிற அபிஷேகத்தினாலே உமக்காக ஏதாவது ஒன்றை செய்யணும், என்னுடைய குடும்பத்தையும் நான் கட்டி எழுப்பணும், அதற்கு நீர் எனக்கு கிருபை செய்யும். அபிஷேகம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த அபிஷேகத்தினால் என்னை நிரப்போம். ஹல்லேலூயா. அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவர், உம் அன்பையே நம்புபவர். நானும் அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவர், உம் சமூகத்தில் வாழ்கின்றவர், அன்பையே நம்புபவர். அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவர், சமூகத்தில் வாழ்கின்றவர், அன்பையே நம்புபவர். காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாற்றுவீரே. கை வைத்து சொல்லுவோம். காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாற்றுவீரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவர், எந்த சேதமும் இன்றி காப்பவரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி. கைவேற்றி அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவர், உம் சமூகத்தில் வாழ்கின்றவர், அன்பையே நம்புபவர். சொல்ல முடிந்த எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். அபிஷேக என்னை அபிஷேகம் பெற்றவனாய் மாற்றும் அப்பா, வல்லமை பெற்றவனாய் என்னை மாற்றும். உமக்காக ஏதாவது செய்யணும். கை வைத்து வாழ்கின்றவர், அன்பையே நம்புபவர். வசனம்தான் வசனம்தான் யாற்றும் உணவு, உம் பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உம் வசனம்தான் யாற்றும் உணவு, உம் பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். கையசைச்சு நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனில் பலனானி. பாடுவோம் சத்தமாய். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனில் பலனானி. நானும் அபிஷேக மரம் ஆலயத்தில் நடப்பட்டவர், சமூகத்தில் வாழ்கின்றவர், அன்பையே நம்புபவர். நானும் அபிஷேக மரம். கைவைத்தி ஒப்பு கொடுக்கிறவங்க எத்தனை பேருக்கு ஆண்டோடைய வல்லமை எனக்கு வேணும்? என்னால இனி ஒண்ணும் முடியாது. ஒரு வேலையை செய்யணுமா, தொழிலை செய்யணுமா, அவருக்கு ஊழியம் செய்யணுமா, ஆலயத்தை கட்டணுமா, எனக்கு ஒரு அபிஷேகம் வேணும். தொடர்ந்து ஆலயத்துக்கு வருவதற்கு அபிஷேகம் வேணும். தொடர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஒரு அபிஷேகம் வேணும். எல்லாவற்றுக்கும் தேவன் அபிஷேகத்தை தருவார். இந்த காலவெளியை பெற்றுக்கொள்ள முடிந்தவர்கள் கரங்களை வைத்து உம்முடைய வல்லமை எனக்கு தாரும், அதற்காகவே நான் காத்திருப்பேன். ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் என்னை அபிஷேகியும், என்னை அபிஷேகியும், என்னை அபிஷேகியும்.
இப்பொழுது இந்த காலவெளியிலே தேவனிடத்திலிருந்து ஒரு ஆளுமை கரங்களை வைத்து பெற்றுக்கொள்வோம் சீக்கிரமாக. லிவிங் வேர்ட் ஜீசஸ், ஜீவ வார்த்தை இயேசு. அப்போ தேவனுடைய அபிஷேகம் நம்முடைய வாழ்வில் மிக முக்கியம். You may be an engineer or a doctor, whatever you may be, if you have the anointing of God. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண டீச்சர்ஸ் அவங்க வல்லமை எடுத்தாங்கன்னா பெரிய ஸ்கூலில் ஆரம்பிச்சிடுறாங்க. பிளஸ்ஸிங் ஸ்கூல் இன்றைக்கி இருக்குது. அவர் ஒரு டீச்சர், சாதாரண ஒரு டீச்சர், ஆத்தூர் ஸ்கூலில் ஒரு டீச்சர் அவர், அவ்வளோதான். ஆனால் எல்லா ஊழியக்காரர்களோடு அவர் இருப்பார், எல்லா சபையிலும் இருப்பார், ஊழியங்களை செய்வார். மோகன் சி லாசரஸ் கூட தான் இருப்பார். நம்ம சபை கூட 15 வருஷம் இருக்கிறார். இன்னைக்கு அவனுடைய ஸ்கூலை போய் பாருங்க, 3 ஸ்கூல், 20,000 பேர் படிக்கிறாங்க. ஏன்? அபிஷேகம். எத்தனை பேருக்கு விளங்குதா? ஆமென் சொல். ஹல்லேலூயா. வல்லமையா இருக்கணுமா உலகத்துல? தேவனுக்காக நீ வாழணுமா? நீ இன்ஜினியரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், என்னவும் படிச்சிருக்கலாம். யாருடைய அபிஷேகம் வேணும்? அது ஒரு அடிஷனல் குவாலிஃபிகேஷன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த அடிஷனல் குவாலிஃபிகேஷன் வந்துச்சுன்னா உலகத்துல நீ வல்லமையா மாறிடலாம். ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு தேவனை கனம் பண்ணணும், ஆலயத்தை கனம் பண்ணணும், தேவனுடைய ஊழியர்கள் என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். அந்த அபிஷேகம் இருக்கும்போது கர்த்தர் காரியங்களை செய்து முடிப்பார். ஆமென். இந்த காலை விளங்குகிறதா? ஏன் இன்றைக்கு உன் தொழில் நஷ்டம்? ஏன் இன்னைக்கு ஒரு வேலை இல்லாமல் நாம் இருக்கிறோம்? ஏன் ஒரு காரியமோட இல்லை, இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை? ஏன் குடும்பத்தில் எல்லாம் நாசம்? பணம் இருப்பது மட்டும் அபிஷேகம் இல்லை. இன்னைக்கு பணம், இன்னைக்கு அநேகர் கவனிங்க. லிவிங் வேர்ட் ஜீசஸ், ஜீவ வார்த்தை இயேசு. மல்கியா 3:10 கொஞ்சம் எடுத்து வாசிங்க. இந்த வசனத்தை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிட்டு நான் உங்களோட வர்றேன். மல்கியா 3:10, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அதனால என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. எப்படின்னு நம்ம விசுவாசிகள் நிறைய பேர் எப்படி வாசிக்கிறாங்க அப்படின்னு நான் வாசிக்கிறேன். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்கள் எல்லாம் பண்டகசாலையில் கொண்டு வந்தால் நீ 100 ரூபாய் கொடுத்தால் 1 லட்சம் ரூபாய் கொடுப்பேன், 2 லட்சம் கொடுத்தால் 10 கோடி கொடுப்பேன், இப்படி நான் பலகணிகளை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படி இருக்குதா? அப்படியா இருக்குது? பணத்துக்கு பணம் தருவேன்னு சொல்லியிருக்காரா? இன்னைக்கு நிறைய பேர் ஏன் இங்கே வந்து தசமா காணிக்கு சரியாக கொடுக்குறதெல்லாம் இவங்க நினச்சிக்கிடுவாங்க. பணத்தை கொடுத்தா திருப்பி பணம் தருவார். காட் இஸ் நாட் அ மணி லெண்டர். மணி லெண்டர் கிடையாது. இங்கே சொல்கிறாரு, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது? என் ஆலயத்தில் நீ ஆகாரம் உண்டா இருக்கும்படி தசமபாகங்களை நீ கொண்டு வந்தா வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் என்ன செய்வேன்? ஆசீர்வாதம்னா என்ன? வேதத்தில் 7 ஆசீர்வாதம் இருக்குது. சுகம், பலன், ஆரோக்கியம், வீடு, வாசல், பிள்ளைகள், சந்ததி, இதெல்லாம் தான் ஆசீர்வாதம். நீ பணம் கொடுத்தீங்கன்னா உனக்கு என்ன தரமாட்டாரு? அப்படி ஆண்டவர் இங்கே யாராவது நினச்சி அப்படி தசமாக செலுத்தி, அதான் நீ இன்னைக்கு தோல்வி. உனக்கு பணத்தை கொடுத்துட்டு நான் 5,000 ரூபா கொடுத்தா, 10,000 கொடுத்தா, 20,000 வந்து நத்திங் டூயிங். உனக்கு தேவன் கொடுத்திருக்கிற சுகமாகிய சொத்து. ஹல்லேலூயா. ஒருவருக்கு ஒரு கேன்சர் ஒரு தடவை வியாதி வந்து 60 லட்சம் செலவு பண்ணியிருக்கான் கேன்சருக்கு. எத்தனை லட்சம்? 60 லட்சம் கேன்சர். ஆனால் நமக்கு வரல. அப்போ எத்தனை லட்சம் ரூபா மிச்சம்? உனக்கு 60 லட்சம் மிச்சம். இதுதான் யார் செய்கிற வேலை? புரிஞ்சா நல்லா கையை நல்லா உயர்த்தி. இங்கே யார் வந்து மணி லெண்டர்கிட்ட கொண்டு காசு போடுற மாதிரி நினச்சிட்டு தசம்பாங்க போடாதீங்க. சாபம் வந்துடும் எல்லாருக்கும். சாபம். தேவனுக்கு நாம் கொடுப்பதின் மூலம் ஆசீர்வாதங்கள் வரும். இப்போ கையாசிங்க. சுகம், பலன், ஆரோக்கியம், சந்ததி ஆசீர்வாதம், வேலையில் ஆசீர்வாதம், தொழில் ஆசீர்வாதம், வியாபாரத்தில் பெருக்கம், எல்லா நன்மையும் வரும். புரிஞ்சாமேன்னு சொல்லுங்க. இதுவரைக்கும் நிறைய பேர் புரியாமல் செஞ்சிட்டு இருப்பீங்க, செய்யாமலே இருப்பீங்க. நீ ஆண்டவருக்கு நீ வந்து தசமாலம் செலுத்தாமலே வியாதி வந்துடும். அப்போ நீங்கள் செலுத்த வேண்டிய 5,000 ரூபாய் 50,000 டாக்டர்கிட்ட நீ கட்டிகிட்டு இருப்ப. அதுக்கு நீ தாராளமாக நீ கட்டுவ. தாராளமாக கட்டுவ. சிலருக்கு இந்த மெடிக்கல்லேருந்து காசு வர்றதுனால ஒன்றும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் அதையும் உடைப்பார். உனக்கு உன்னை ஃபீல் பண்ண வைப்பார். ஃபீல் பண்ண வைப்பார். அப்படின்னா பணத்தை கொடுப்பதினால் பணத்தை கொடுக்கிற தேவன் அல்ல, ஆசீர்வாதத்தை தருகிற தேவன். புரிந்தவர்கள் ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா.
சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம், பிள்ளைகள் படிப்பு, ஞானம், கிருபை, விபத்துக்களுக்கு உன்னை பாதுகாக்கிறது. ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா எவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? ஒரு கால் உடைஞ்சா, ஒரு கை உடைஞ்சா சும்மாவா? ஆஸ்பத்திரியில் போய் கிடக்கணும், வீட்டில் கிடக்கணும், கடையில் கிடந்தா அதை 6 பேர் பார்க்கணும். எத்தனை பேர் விளங்கினவங்க மட்டும் ஆண்டவர் எவ்வளோ சோமா வச்சதுனால கையை நல்லா உயர்த்தி எத்தனை விபத்துகளுக்கு 2 வீலர் எடுத்துகிட்டு ஓடுறீங்க, அங்கே ஓடுறீங்க, இங்கே ஓடுறீங்க, வர்றீங்க, பிள்ளை கூட்டிகிட்டு போகிறீங்க, கார் எடுத்துகிட்டு போகிறீங்க. நான் மதுரைக்கு போயிட்டு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 கார் ஆக்சிடென்ட். ஒரு பஸ்ஸை பிளாட்ஃபார்மில் ஏற்றி ஜனங்கள்லாம் கவுந்து கிடக்குறாங்க. சுத்திரம் பண்ணிக்கிட்டே வந்தேன். ஒரு லாரி அப்படியே கவுந்து கிடக்குது, அப்படியே பற்றி எரிக்குது டீசல் வழியில். பார்த்தீங்கன்னா பயங்கர உலகத்தில் இதற்கெல்லாம் உன்னை பாதுகாத்து இதுதான் சொத்து. கைதட்டி ஆர்ப்பரி தேவனை. பணம் கொடுத்தால் பணம் தர மாட்டார், எல்லாவற்றையும் தருவார் அவர். ஹல்லேலூயா. உன் வேலையை ஆசீர்வதிப்பார், தொழிலை ஆசீர்வதிப்பார், வேலையில் அங்க கிருபை கர்த்தர் கொடுப்பார். அது மாதிரி ஆண்டவர்கிட்ட யாரும் பிரைப் பண்ண முடியாது. 1 கோடிக்கு எனக்கு கான்ட்ராக்ட் கிடைச்சிட்டா நான் 1 லட்சம் கூட, இந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட யாரும் செய்யவே, ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ஹல்லேலூயா. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். விசுவாசிகள் ஆண்டவர்கிட்ட ஒரு லஞ்சம் கொடுத்துட்டு ஏதாவது பண்ணிட்டு சிலர் அப்படிலாம் பண்ணி பார்ப்பாங்க. அதெல்லாம் நடக்காத வேலை ஆண்டவர்கிட்ட. உண்மையான வருமானம், உண்மையான தொழில், உண்மையான வருவாயை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு ஓப்பனாக சொல்கிறேன், நம்ம சபையை தாங்கிறது அத்தனை பேர் ஏழை விசுவாசிகள் தான். அங்கே இருக்கிற காணிக்கிட்டே தான். காருக்கு வர்றதுனால யாரும் கார் இருக்கிற நேரம் கொண்டு போட்டுறது இல்லைங்க யாரும். டோன்ட் திங்க் தட். சபையை இன்னைக்கு விதவைகள் நம்முடைய சபையை தாங்குறாங்க, ஏழைகள் தாங்குறாங்க. சில காணிக்கை டின்களை நான் பிரிப்பேன். அந்த காணிக்கை டின்களை பிரித்து என்றோம் நாங்கள். சில நினச்சிக்கிடுவாங்க காரெல்லாம் வந்த உடனே இவங்க கொண்டு போட்டாங்க, ஏதோ 100ல் 5 தான், 100ல் 2 தான். ஆனால் தாங்கிறதெல்லாம் சாதாரண விசுவாசிகளே தாங்கிடுறாங்க, அவ்வளோதான். கர்த்தர்களை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். ஆனால் அவங்களுக்கு என்ன பணம் இருக்காது, நல்ல சுகம் இருக்கும், பிள்ளைகள் படிப்பாங்க, வேலை கிடைக்கும், மேலே வருவாங்க, தேவனை தேடிக்கிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். புரிந்தா கைவித்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டார்ல, பணக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ரொம்ப கடினம். இல்லை கடினம், போவாங்க கடினம். ஏன்னா பணம் வந்த உடனே மனிதனை என்ன செஞ்சிருது? பணம் மாத்திருது. பணம் உன்னை பிணமாக மாற்றும். பி கேர்ஃபுல் வித் யுவர் மணி, பி கேர்ஃபுல் வித் யுவர் மணி. பணம் உன்னை பிணமா மாத்திரும், அவ்வளவுதான். தேவன் வரும் பணத்தினால் ஏமாற்றப்படுகிறவர் அல்ல, பணத்துக்கு பணம் தருகிறவர் அல்ல. புரிந்தால் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆனா எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவார். என்ன செய்வாரு? எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவார். ஆமென் ஹல்லேலூயா. ஆனா யாரோ ஒருவருக்கு தேவன் அளவின்றி கொடுப்பார். இந்த கோரேஸுக்கு அளவின்றி கொடுத்தார், அவ்வளவுதான். நாங்கள் கூட இந்த ப்ராஃபட்டிக் ஸ்கூல்ல உலகத்தில் 12 மெகா சர்ச்சஸ் வீடியோ நேற்று போட்டு காமிக்கிறாங்க. ப்ராஃபட்டிக் பள்ளிக்கூடத்தில் உலகத்தில் 12 ஆலயம் தான் பெரிய ஆலயங்களே. 12 சர்ச், 12 பாஸ்டர்ஸ் தான். ஒவ்வொரு சர்ச்சிலையும் 12 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு சர்ச்சிலையும் 1 கோடி பேர் இருக்கிறாங்க. இந்தியாவிலே ஒரே ஆலயம், பெரிய ஆலயம் ஹைதராபாத்தில் இருக்குது. அப்படின்னா உலகத்தில் எல்லா பாஸ்டர்ஸையும் பணக்காராக்கி வைக்கல, எல்லா சபையும் பணக்கார சர்ச் ஆக்கி வைக்கல. ஆண்டவர் சிலரை மட்டும் வச்சிருக்கிறார். ஆனால் அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? அந்த 10 சர்ச்சும் உலகம் முழுவதும் 1 கோடி சர்ச் வச்சிருக்காங்க. அவங்க உலகம் முழுவதும் 1 கோடி சபைகள். கைதட்டி ஆர்ப்பரிங்க. 1 லட்சம் சபைகள், பல லட்சம் சபைகளை வச்சிருக்காங்க அவங்க. சும்மா இல்ல. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கைவிட்டு சொல்லு. அபிஷேகம் இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. சீக்கிரம் சொல்லுங்க. அபிஷேகம் இல்லாம ஒன்றும் செய்ய, அபிஷேகம் இல்லாம உயர்வு வராது, அபிஷேகம் இல்லாம உயர்ந்துட முடியாது, அபிஷேகம் இல்லாம ப்ரமோஷன் வந்துடாது, அபிஷேகம் இல்லாம ஒன்றும் செஞ்சிட முடியாது. தேவனுடைய அபிஷேகம் தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார். தேவனுடைய அபிஷேகத்துக்கு காத்திருக்கணும். அவரிடத்துல போய் அவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கணும். அவருடைய வேதத்தை தியானம் பண்ணணும். தேவனுடைய சமூகத்தில் போய் காத்து கிடக்கணும். இப்படிதான் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இந்த வெண்ணெயிலிருந்து நெய் உருக்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ கஷ்டம்னு கேட்டு பாருங்க. நெய் சாப்பிட்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் உருக்கிறவங்ககிட்ட போய் கேளுங்க. 10 நிமிஷம் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா என்ன ஆகும்? நெய், அது வெண்ணெய் முடிஞ்சது. புரிஞ்சா மட்டும் சொல்லுங்க. கைவிதி அபிஷேகம், எல்லாம் கைசுது அபிஷேகம்.
ஒரு ஆராதனையில் கர்த்தரை அபிஷேகிப்பது அவ்வளவு சுலபம் அல்ல. 8 மணிலேருந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறோம். 8 மணிலேருந்து வசனம் போயிட்டே இருக்குது. 8 மணிலேருந்து ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். 8 மணிலேருந்து யாரோ ஒருவன் நின்று கொண்டே இருக்கிறார். ஒரு முழு காங்கிரிகேஷனுக்கு அபிஷேகத்தை கொண்டு வர சும்மா இல்லை. அபிஷேகம் என்பது ஈஸியாக வந்துடாது. கடைசி நொடியில் கர்த்தர் பேசுகிற 2 வார்த்தை, பிதா குமாரன் பரிசுத்தாவி சொல்லும் போது அவருடைய அபிஷேகம் வருது. இந்த ஆலயத்தில் இந்த ஊழியத்தில் எனக்கு ஒரு அனாயிண்டிங்கை கர்த்தர் வச்சிருக்கிறார். அபிஷேகம் என்பது சாதாரணமானதல்ல. ஏதோ ஒன்றை செய்வதற்கு தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய அபிஷேகத்தை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும். இப்போ அந்த உள்ள போவோம். ஏசாயா 45 நீங்க வந்தீங்கன்னா, ஐசாயா 45 கொஞ்சம் போனீங்கன்னா, ஆண்டுடைய அபிஷேகம் அவர் மேல வந்த உடனே வேகமாய் 12 காரியங்களை நாம் அங்கு பார்க்கிறோம். ஒன்று, அங்கே நான் முதலாவது அங்கே சொல்லப்படுகிறது, உன்னுடைய வலது கரத்தை நான் பிடிக்கிறேன். என்ன பிடிக்கிறேன்? உன்னுடைய வலது கரத்தை பிடிக்கிறேன். நீ ராஜாக்களை என்ன செய்வ? ஜாதிகளை கீழ்ப்படுத்துவ. முதல் வசனத்தை அப்படி எடுத்து வச்சுக்கிடுங்க. ராஜாக்களை ஜாதிகளை என்ன செய்வ? நீ ராஜாக்களை இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும். சப்டியூ. எல்லாம் சொல்லுங்க, சப்டியூ. சத்தமா சொல்லுங்க, சப்டியூ. கை வைத்து சொல்லுங்க, அடங்கும். இன்னைக்கு நமக்கு நம்ம வியாதி அடங்குதா? நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனை அடங்குதா? உன் தொல்லை உனக்கு அடங்குதா? அது அடங்கணும்னா யாருடைய அபிஷேகம் வரணும்? தேவனுடைய அபிஷேகம் வந்து அது அடங்கும். பணம் உனக்கு அடங்குதா? உங்கள்கிட்ட இருக்குதா? வாங்கின பணம் வீட்டில் உட்காந்து இருக்குதா? அது அடங்கணும். அது அடங்குனாதான் அதற்குரிய அபிஷேகம். அதான் அபிஷேகம். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. கையை வைத்துங்க. அபிஷேகம் எல்லாவற்றையும் அடக்கி போடும். கையை வைத்து வியாதி அடங்கும், போராட்டங்கள் அடங்கும், எல்லாமே அடங்கும். சப்டியூ பண்ற அத்தாரிட்டி. ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் சொல்லுங்க, அது என்ன அடிச்சிச்சு, இப்படி வந்துச்சு, அவன் பேசிட்டான், அவன் திட்டான், அவன் எழுதிட்டான், அவன் மேலே வந்துட்டான், அவன் போயிட்டான், வந்துட்டான். அதுலேருந்தே தெரியுது உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஆனால் உனக்குள்ள அபிஷேகம் என்ன சொல்வீங்க? வியாதி வந்துச்சு, எழும்பிட்டேன். பிரச்சனை வந்துச்சு, மேலே வந்துட்டேன். எல்லாம் எதிர்த்து வந்தாங்க, மேலே வந்துட்டேன். எத்தனை பேர் ஆசையாக இருக்க சொல்லணுமா? இப்படி எத்தனை பேர் சப்டியூ பண்ணணும்? கல்லூரிக்கு போனேன், கஷ்டப்பட்டு படித்தேன், எப்படியோ ஒன்றுமே இல்லை, ஆனால் வந்துட்டேன், மேலே பாஸ் ஆகிட்டேன், வந்துட்டேன். இதுதான் தேவனுடைய அபிஷேகம். ஆமென், ஹல்லேலூயா. உலகத்தில் எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் வரும். சப்டியூ அங்கே பார்க்குறேன், கீழ்ப்படுத்தி. அடுத்தது அவிழ்க்கும்படி, ராஜாக்களின் அவிழ்க்கும்படி. அப்புறம் வாசல்கள் என்ன செய்யாது இருக்க? பூட்டப்படாமல் இருக்கணும். ஹல்லேலூயா. சில கம்பெனிக்கு போனால் கம்பெனியவே மூடிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சிலராலே சில ஊரே மூடிடுவாங்க, கம்பெனியவே மூடிடுவாங்க. சிலரால் சில நகர்களே மூடப்பட்டிருக்குது. நான் பார்த்துருக்கேன் 40 வருஷத்தில் நிறைய சரித்திரம். சிலர் போனால் அந்த பள்ளிக்கூடமே மூடிடும், அவ்வளோதான். சிலருக்கு அந்த மூடுகிற அந்த இது இருக்கும். ஆனால் திறக்கிற வல்லமை ஆண்டவருடைய அபிஷேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது என் கூட ட்ராவல் பண்ணுற பிரதர்ஸு, நாங்கள் திடீர்னு போயிட்டுருக்கோம் விழுப்புரத்தில். அங்கங்கே போயிட்டுருப்போம். ஒரு காஃபி குடிக்கணும்னு நிறுத்தும் போது என் கூட இருக்க டிரைவர் எல்லாம் சேர்ந்து சொல்லுவாங்க, ஒருத்தருமே இல்லை பாஸ்டர் காஃபி குடிக்கணும். சரி வாங்க போகலாம். நாங்கள் உட்காந்து காஃபி குடிக்கிறதும் அந்த ஹோட்டல் நிறைஞ்சிரும், அவ்வளோதான். அந்த இவன் பார்ப்பான் அப்படியே, என்ன உள்ளே வந்தோடனே ஆள் ஃபுல்லாக வந்துருச்சு, எல்லா காரும் வந்து நிற்கும். அதில் கூட ஒரு கிருபை இருக்குது எல்லாத்துலேயும். நீ போனால் கதவு திறக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, ஹல்லேலூயா. எங்கள் கூட ட்ராவல் பண்ணுறவங்க அநேகர் இந்த சாட்சி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ போனால் கதவு திறக்குதா, வாசல் திறக்குதா, கம்பெனி திறக்குதா? எத்தனை பேருக்கு அந்த அபிஷேகம் வேணும்? ஆமேன்னு சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கை சுத்தி. அபிஷேகம் எல்லாவற்றை கீழ்ப்படுத்தும். அபிஷேகம் கட்டுகளை அவிழ்க்கும். அபிஷேகம் பூட்டுகளை திறக்கும். அபிஷேகம் கர்த்தருடைய வலது கரத்தை கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அடுத்தது அங்கே கீழே வந்தீங்கன்னா, உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செம்மையாக்குவேன். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. எந்த பொருளுமே உங்களுக்கு ரா மெட்டீரியல் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. அரிசி வாங்கினா கூட 7 தடவை கழுவணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே அப்படியே கொண்டு வர மாதிரி வராது. ஒரு வேலைக்கு போனீங்கன்னா அந்த வேலையை நீங்கள் சரிப்படுத்தணும். கல்யாணம் பண்ணிங்கன்னா மனைவியை சரிப்படுத்தணும், புருஷனை சரிப்படுத்தி தான் குடும்பத்தை கட்ட முடியும். எல்லாம் சொல்லுங்கள், எல்லாமே எப்படி தான் இருக்கும்? சொல்லுங்கள் சீக்கிரம், கையாசைங்க எல்லாரும். எல்லாமே எப்படி தான் இருக்கும்? வரும்போதே நேராக கொண்டு கொடுக்க மாட்டாங்க. கலர் மட்டும் சிவப்பாக இருப்பார் புருஷன், மனைவி கலராக இருப்பார். உள்ளே என்ன தான் இருக்கும்?
எல்லாமே அப்படிதான் இருக்கும். எந்த பொருளை நீ வாங்கினாலும் சரி, எந்த நீ வேலைக்கு போனாலும் சரி, எந்த ஒரு நிலத்தை வாங்கினாலும் சரி, வீட்டை கட்டினாலும் சரி, எந்த காரியத்தை நீ செஞ்சாலும் கோணல் இல்லாதே கிடையாது. அந்த கோணலை சரி செய்யறதுக்கு ஒரு அபிஷேகம் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அப்பா அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நாங்கள் ஏதாவது போயிட்டுக்கிட்டேப்பா இல்லைங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அவர் பழமொழி சொல்லுவார் எங்கள் அப்பா அடிக்கடி. ஆட தெரியாதவளுக்கு தெரு எப்படி இருக்குதான், ஆடுறவ எங்கேயும் ஆடிட்டு போயிடுவா. அப்படி தானே? இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னென்னா, அது இல்லை இது இல்லைப்பா, நீ சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும். எல்லாம் கை சீக்கிரம் சொல்லுங்கள், நான் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும். கை சுற்றி எனக்குள்ளே என்ன இல்லை, அபிஷேகம் இல்லை, எனக்குள்ள ஆண்டோடைய வல்லமை இல்லை. அந்த வல்லமை இருந்தால் எல்லாத்தையும் செய்து முடிக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோணலானவைகளை என்ன செய்வாரா? செவ்வையாக்கி, கோணலானவைகளை செவ்வையாக்கி. சிலர் கோணலே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே சக்கு சக்குட்டு போயிட்டு கிடப்பாங்க. சில கோணலாகவே வச்சுட்டு அப்படியே போயிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டு என்ன நடக்கும்? கோணல் கடைசியில் முதல் கோணல் முற்றும் கோணல், வாழ்க்கை முடிவே என்னவோ மாறிடும். எல்லாம் கை வைத்து கோணல் மாற அபிஷேகம், தடைகள் நீங்கிற அபிஷேகம், கையை வேகமாக சுற்றி கீழ்ப்படுத்துகிற அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை கோரேசுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ இந்த 45:1 சத்தமாக வாசிப்போம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் கோரேசுக்கு முன்பதாக. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாட் வித் எவ்ரிஒன், நாட் வித் எவ்ரிபடி. தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற ஆளுக்கு முன்னால் தான் தேவன் காரியங்களை செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறது ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்ற உங்களோட தான் ஆண்டவர் யார் பேசிகிட்டு இருக்கிறா? இங்கே யாராவது அப்படிப்பட்ட கேட்டகரியில் இல்லைன்னா இது உங்களுக்குரிய பிரசங்கம் அல்ல. இப்போ சொல்லிடுறேன். தேவனுடைய அபிஷேகம் யாருக்கு? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு. ஒருவேளை நீங்கள் அப்படி ஒருவேளை ஒன்றுமே தெரியாமல் நீங்கள் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை செலக்ட் பண்ணி ஒரு அபிஷேகத்தை கொடுத்தாருன்னா நீங்கள் யாருடைய இதுக்குள்ளே வந்துடுவீங்க? தேவனுடைய எல்லைக்குள் வந்துடுவீங்க. ஆமென். அந்த வாசிங்க எஸ்ரால இந்த ராஜா பிரஜாதி ராஜா. ஆனால் அவர் என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் யார் எனக்கு தந்தா? தேவன் தான் எனக்கு. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினால். 2வது வசனம், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி. ராஜா என்ன சொல்றாரு? அபிஷேகம் பெற்ற ராஜா என்ன சொல்றாரு சொல்லுங்க? எல்லாத்தையும் யார் தந்தா? தேவன் எனக்கு தந்தா. சொல்லுங்க, எல்லாரும் யாரும் எனக்கு தந்தா? அப்ப அபிஷேகம் பெற்றவங்க என்ன சொல்லுவாங்க? எல்லாத்தையும் யாரு கொடுத்தா? வேலை யார் கொடுத்தா? பிள்ளைகளை யார் கொடுத்தா? பணத்தை யார் கொடுத்தா? நானே போனேன், சம்பாதிச்சேன், நானே வாங்கினேன், நானே அலைஞ்சேன். அது உன் அபிஷேகம். உன் அபிஷேகம் அடுத்த நிமிஷமே போயிடும். ஆனால் தேவன் கொடுக்கிற அபிஷேகம் வல்லமையானது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, பூமியின் ராஜாங்களை எனக்கு தந்தருளி. உடனே யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி தேவன் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உடனே அவர் சொல்றாரு, அவனோடு தேவன் இருப்பாராக. யார் இருப்பாராக? தேவன் இருப்பாராக. கர்த்தருடைய ஆலயத்தை என்ன செய்ய கடவன்? கட்ட கடவன் என்று சொல்லி அங்க 4ஆம் வசனத்தில் நடுவு மையத்தில் தேவனுடைய ஆலயத்துக்கென்று அவனிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புகிற போது அப்படின்னு இருக்கு. ஆண்டுடைய அபிஷேகம் வந்தா தேவனுக்காக எதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே தேவன் தம்முடைய அபிஷேகத்தை தர விரும்புகிறார். தேவனுடைய நாமத்திற்காக, தேவனுக்காக, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, தேவனுடைய நாமத்தை உயர்த்த தேவன் நம்மை இந்த காலவெளியிலே அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். இந்த மாதம் தேவனுடைய அபிஷேகமும் அவருடைய கிருபையும். ஹல்லேலூயா. இந்த கோரேசு ராஜாவை தேவன் அபிஷேகம் பண்ணி எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி கோணலானவைகளை செவ்வையாக்கி அவனை கொண்டு தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். எழுந்து நிற்க முடிந்த எல்லாரும் எழுந்து நிற்க வலது கரத்தை உயர்த்தி சீக்கிரமாக ஆண்டவரை நோக்கி பார்த்த, தேவனே உம்முடைய அபிஷேகத்தை என் வாழ்வில் தாரும், உம்முடைய வல்லமையினால் என்னை நிரப்போம். என்னுடைய பலன் ஒன்று செய்ய முடியாது. உலகத்தின் பலன், என்னுடைய பலன், வேறு எந்த பலனும், என்னுடைய படிப்பு, என்னுடைய ஞானம் பலன் அல்ல. உம்முடைய வல்லமையுள்ள அபிஷேகம், உம்முடைய மகிமையுள்ள அபிஷேகம். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தினால் நீ என்னை நிரப்போம், அந்த வல்லமையினால் என்னை நிரப்போம்.
ஹல்லேலூயா. உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பும். கோரஸை அபிஷேகம் பண்ணி அவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை செஞ்சு முடிச்சிங்களே. ப்ராஃபட்டிக்கல் அனாயிண்டிங், தீர்க்க தரிசனமாக அபிஷேகத்தை அனுப்பினீங்க. இன்றைக்கு எங்களோட தீர்க்க தரிசனமாக பேசிக்கிட்டு இருக்கிறீர். எங்கள் சபைக்குரிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். இங்கே இருக்கிற குடும்பங்களுக்குரிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஊழியங்களை செய்ய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆலயங்களை கட்ட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களை நடத்துகிற அபிஷேகம், பிள்ளைகளுக்குரிய அபிஷேகம், வேலைகளுக்குரிய அபிஷேகம், தொழில்களுக்குரிய அபிஷேகம், எல்லாவற்றுக்குரிய வல்லமை இறங்கி வருவதாக என்று காலவேளையிலே உடைய மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. உடைய அபிஷேகம் இல்லாமல் ஒன்று செய்யப்பட வேண்டாம். உடைய அபிஷேகத்தோடு காரியங்களை செய்து வெற்றியை காண, ஜெயத்தை காண, கீழ்ப்படுத்த கிருபை செய்யும். எல்லா மகிமையும் கனமும் துதியும் மக்கே செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுதங்களை வழி நடத்தும். தேவ மகிமை ஒவ்வொன்றிலும் அபிஷேகம் இறங்க. கையசத்தி நாளைக்கு உங்கள் வேலையில் கர்த்தருடைய மகிமை, உங்கள் தொழிலில் கர்த்தருடைய மகிமை, உங்களுடைய பிஸ்னஸில் கர்த்தருடைய மகிமை, உங்கள் கம்பெனியில் தேவ கிருபை, தேவ மகிமை. நாளைக்கு ஏதோ ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஏதோ ஒரு அதிசயம் நடக்கட்டும், ஏதோ ஒரு மகிமை வெளிப்படட்டும், ஏதோ ஒரு வல்லமை வெளிப்படட்டும். உங்களுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன். அப்படியே செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். Our address: Reverend J. James Salomon, Alpha Grace AG Church, number 620, East Coast Road, Pudupatnam, Kalpakkam, 603102.